Assalamu alaikum my dear friends and families, welcome to Rahimay's kitchen. இன்னைக்கு நம்ம Maggi Biryani பார்க்க போறோம். ரொம்பவே டிஃபரண்டான ஒரு யூனிக்கான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மேகியை ஒரு தண்ணில போட்டு பாயில் பண்ணிக்க போறேன். ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் பாயில் பண்ணா போதும். இந்த மேகி சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் தண்ணியில் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஸோ தட் மேகி கொஞ்சம் தனித்தனியாக தெரியும், ஒட்டிக்காமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 2 பிஞ்ச் உப்பு போட்டு இது 2 மினிட்ஸ் ஜஸ்ட்டு குக் பண்ணி இது ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது வேறு ஒரு ஃப்ரெஷ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லவங்கம், பட்டை, இலாய்ச்சி போட்டுக்கோங்க. பிரியாணி இலை இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு 2 வெங்காயம் நான் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸ்லைசஸாக. ஸோ பிரியாணிக்கு நிறைய வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் ரஹீமை சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வதக்கிட்டே வரலாம். இது ஒவ்வொன்றா வதக்கிட்டே வரப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இது வதக்கிட்டே இருக்கலாம், நடுவில் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுகிட்டே வரலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். நான் 1 போட்டிருக்கேன். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் புதினா போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கை சும்மா போட்டுக்கோங்க. ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதை கிளறிட்டே வரலாம். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே வரட்டும். இப்போ நான் ஒரு டொமேட்டோ இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிப்பியில் மேஜிக் மசாலா, அதாவது மேகி மசாலா போட போகிறதில்ல. எல்லாமே பிரியாணி எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி எல்லா மசாலாஸ் போட போகிறேன், நம்ம வீட்டு மசாலாவே. ஸோ ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் லெமன் எக்ஸ்ட்ராக்ட், ஒரு லெமனை நான் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்துருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கலாம். அப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பொட்டாட்டோவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கேரட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் ஒரு 1/2 கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பட்டாணி தனியாக வேக வச்சுருக்கேன், நான் கடைசியில் ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் சீக்கிரம் வெந்துடும், பட்டாணி கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் அது செப்பரேட்டாக பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன், அது கடைசியாக நான் சேர்த்துப்பேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறோம். ஸோ தட் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் இது க்ளோஸ் பண்ணி அழகாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு 10 மினிட்ஸ் அளவு. இப்போ நான் கொஞ்சம் செக் பண்ணிக்க போகிறேன். ஓகே, வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேக வச்ச பட்டாணி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதுவும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கிற மேகி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.
மேகி பாருங்கள் எவ்வளோ அழகாக தனித்தனியாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதில் ஆயில் போட்டிருக்கோம், அதனால இது தனித்தனியாக நல்லா வந்திருக்கு. ஆயில் போடலைன்னா இது வந்து ஒரே மாதிரி ஒட்டிக்கும். இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ் மசாலாவோட இது நல்லா மிக்ஸ் ஆகி கோட் ஆகி வர்ற மாதிரி இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பிரியாணி கான்செப்ட் தான். ரைஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து நம்ம மேகி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்பவே சேஃப், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். மேஜிக் மசாலா போட போகிறதில்ல, இது வீட்டில் உள்ள மசாலா தான் போட்டிருக்கோம். ஸோ இது சேஃபான ரெசிபி தான், ஜங்க் ஃபுட் இல்லை. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மேகி வந்து இந்த மாதிரியும் செய்யலான்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக பிரியாணி டேஸ்ட்டு தான், கம்ப்ளீட் பிரியாணி டேஸ்ட். வெறும் வந்து ரைஸ்க்கு பதிலாக நம்ம மேகி சாப்பிட போகிறோம். மேகி லவர்ஸ்லாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வேறு ரெசிபீஸும் லிங்க்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இன்னும் முடியல, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசியில் நான் உங்கள் கூட வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எனக்கு 500 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் அச்சீவ் பண்ணதுக்கு. ஸோ வந்து கிவ் அவே கொடுக்க போகிறேன். 500 வர்த்து கிஃப்ட், அமேசான் கிஃப்ட் வவுச்சர். எப்படி அவைல் பண்ணலாம் பார்க்குறீங்களா? இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு 4 to 5 லைன்ஸ் ஒரு குட்டி ஸ்டோரி போடுங்க. டைட்டிலோட ஒரு நல்ல மாரலோட ஒரு ஸ்டோரி போடுங்க. ஸோ வந்து உங்களோட ஸ்டோரி நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஸ்டோரியை லைக் பண்ணுவாங்க. ஹையஸ்ட் லைக் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். இது வந்து இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து சாட்டர்டே தான் இதோட எண்ட் டைம் 11 PM. ரிசல்ட் சண்டே அனௌன்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிவ் அவே 1000 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இருக்கும். தேங்க்யூ.